அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம பொது தமிழ் முழு மாதிரி தேர்வு 4 என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் அறிவுமதி என்பது சரி. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் வைப்பு என்பது சரியான விடை. திராவிட மொழிகளில் எந்த மொழியின் வினை சொற்களில் திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்ட பாலரி கிளவிகள் இல்லை? திராவிட மொழிகளில் எந்த மொழியில வினை சொற்களில் திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை? ஆன்சர் மலையாளம் என்பது சரி. அண்ணா நூலகத்தின் நிர்வாக பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நிர்வாக பிரிவு அமைந்துள்ள தளம் எது? ஆன்சர் 8ஆம் தளத்தில் அமைந்துள்ளது என்பது சரி. பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் யார்? பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் யார்? ஆன்சர் ரா இளங்குமரனார் என்பது சரி. முடியரசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர். அவருடைய இயற்பெயர் துரைராசு என்பது சரி. கீழ்கண்டவற்றில் நடு திராவிட மொழி அல்லாதது என்ன? நம்ம தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிட மொழின்னு பிரிச்சிருப்போம். அதுல நடு திராவிட மொழி அல்லாதது ஆன்சர் கன்னடம் என்பது சரி. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் ஆன்சர் தீர்க்கதரிசி என்பது சரி. கோணக்காத்து பாடல் இது மற்றொரு பெயரிலும் அழைக்கப்படுகிறது. அந்த பெயர் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. கோணக்காத்து பாடல் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் காத்து நொண்டி சிந்து என்பது சரி. லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் பொருள் என்ன? லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மொழியியல் என்பது சரி. உலக ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக ஓசோன் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எந்த நாள்? ஆன்சர் செப்டம்பர் 16 தான் உலக ஓசோன் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புதுக்கவிதையின் ஆசிரியர் யார்? குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புதுக்கவிதையின் ஆசிரியர் கலாப்பிரியா என்பது சரி. கவிமணி இயற்றிய மொழிபெயர்ப்பு நூல் எந்த நூல்? கவிமணி இயற்றிய மொழிபெயர்ப்பு நூல் ஆன்சர் உமர் கய்யாம் பாடல்கள் என்பது சரி. மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே இவ்வரிகளை இயற்றியவர் யார்? மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே இவ்வடிகளை இயற்றியவர் மா லே தங்கப்பா என்பது சரியான விடை. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? அதாவது இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எந்த நூல்? ஆன்சர் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் பார்த்தீங்கன்னா தமிழின்பம். இது ராபி சேதுவால் இயற்றப்பட்டது. இது ஒரு முக்கியமான கேள்வி. நீலகேசியின் மொத்த சருக்கங்கள் எத்தனை? நீலகேசியின் மொத்த சருக்கங்கள் எத்தனை? ஆன்சர் 10 என்பது சரி. ஆண்டாள் இயற்றிய நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது? நாச்சியார் திருமொழி ஆண்டாள் இயற்றப்பட்டது. அது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 143 என்பது சரி. வ.உ.சி எந்த நூலை தமிழ்தாயின் திருவடிகளில் கைமாறாக வைத்தார்? வ.உ.சி
சிதம்பரனார் அவர்கள் எந்த நூலை தமிழ்த்தாயின் திருவடிகளில் கைமாறாக வைத்தார்? மெய்யறிவு மெய்யறம் என்பது சரி. ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரக சிலை அமைந்துள்ள இடம் எந்த இடம்? ஆப்ஷன்ல பாருங்க. ஒரே கல்லில் அமைந்துள்ள நவக்கிரக சிலை அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கங்கை கொண்ட சோழபுரம் என்பது சரி. மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து இத்தொடர் யாரை குறிப்பிடுகிறது? மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து இத்தொடர் யாரை குறிப்பிடுகிறது? ஆன்சர் கண்ணன் என்பது சரி. கீழ்காண்பவற்றுள் தூது என்பதன் வேறு பெயர்கள் என்ன? தூது இதோட வேறு பெயர்கள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். அதாவது தூதுங்கிறது பார்த்தீங்கன்னா வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது ஆகும். நடன முத்திரைகளுடன் கூடிய சோழர் கால சிற்பங்கள் காணப்படும் இடம் எந்த இடம்? நடன முத்திரைகளுடன் கூடிய சோழர் கால சிற்பங்கள் காணப்படும் இடம் ஆன்சர் நார்த்தாமலை என்பது சரி. முத்துராமலிங்க தேவர் எப்போது மறைந்தார்? ஆன்சரோடவே நான் கொடுத்துட்டேன். முத்துராமலிங்க தேவர் மறைந்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30, 1963 ஆண்டன்று. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஜானகிராமன் அவர்களின் செய்தி என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஜானகிராமன் அவர்கள் செய்தி என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் சிவப்பு ரிக்ஷா என்பது சரி. 3 யோக மருந்துகளில் பொருந்தாதது எது? 3 யோக மருந்து இதுல பொருந்தாத ஒன்று எது? ஆன்சர் நல் தியானம் என்பது பொருந்தாத ஒன்றாகும். நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் 3 யோக மருந்துகளாகும். மல்லல் அம் செருவில் காஞ்சி இதில் செரு என்பதன் பொருள் என்ன? மல்லல் அம் செருவில் காஞ்சி இதில் செரு என்பதன் பொருள் வயலை குறிக்கும். சங்கீத ரத்னகாரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? சங்கீத ரத்னகாரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? ஆன்சர் 13ஆம் நூற்றாண்டு என்பது சரி. நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் அஃது இடம் இவ்வடிகள் எந்த நாட்டின் சிறப்பை கூறுகின்றன? நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் அஃது இடம் இவ்வடிகள் எந்த நாட்டின் சிறப்பை கூறுகின்றன? ஆன்சர் ஏமாங்கத நாடு என்பது சரி. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன் என்பது சரி. சிமெண்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? சிமெண்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? ஆன்சர் பைஞ்சுதை என்பது சரி. எந்த நூலில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? அது எந்த நூல்? எந்த நூலில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் சேந்தன் திவாகரம் என்பது சரி. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார் என்பது சரி. ராவண காவியத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் மற்றும் எத்தனை பாடல்கள் உள்ளன? காண்டங்கள் மற்றும் பாடல்கள் ராவண காவியத்தில் மொத்தம் எத்தனை உள்ளன? ஆன்சர் 5 காண்டங்கள் 3100 பாடல்கள் கொண்டது ராவண காவியமாகும். வகுப்பறை சிரித்தது இது எவ்வகை ஆகுபெயர்? மொத்தம் 16 ஆகுபெயர் நம்மளுக்கு தெரியும். வகுப்பறை சிரித்தது இது எவ்வகை ஆகுபெயர்? ஆன்சர் இடவாகு பெயர் என்பது சரி. எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகைன்னா உங்களுக்கு தெரியும் 2ஆம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது. இதுல எதுகை இடம்பெறாத இணை பார்த்தீங்கன்னா இரவு இயற்கை. இதுல வங்கம் சங்கம்
உலகு, புலவு, அசைவு, இசைவு இதெல்லாம் எதுகை இடம்பெற்றுள்ளது. இரவு, இயற்கை இதுதான் எதுகை இடம்பெறாத இணையாகும். கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பெருங்காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் என்று கூறியவர் யார்? கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பெருங்காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் என்று கூறியவர் திருவிகா என்பது சரி. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடைய சிற்பங்கள் எந்த மதத்தில் உள்ளன? இது ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடைய சிற்பங்கள் எந்த மதத்தில் உள்ளன? சமண மதம் என்பது சரி. மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஆன்சர் 13 பாடல்கள் என்பது சரி. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? 6 பகுபத உறுப்புகள்னு நமக்கு தெரியும். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியைன்ட்டு. இதுல காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு ஆன்சர் இடைநிலை என்பது சரி. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலை இயற்றியவர் யார்? கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலை இயற்றியவர் மா அமரேசன் என்பது சரி. ஏடென்று கல்வி சிலர் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சியில் வாயில் என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஏடென்று கல்வி சிலர் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்ற வரிகளை எழுதியவர் குலோத்துங்கன் என்பது சரி. முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் யார்? முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் கோர்டன் ஆல்போர்ட் என்பது சரி. திருக்குறளார் வி. முனுசாமியின் எந்த நூலிலிருந்து வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை தொகுக்கப்பட்டுள்ளது? திருக்குறளார் என்று போற்றப்படுபவர் வி. முனுசாமி. அவருடைய எந்த நூலிலிருந்து வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை தொகுக்கப்பட்டுள்ளது? சிந்தனை களஞ்சியம் என்பது சரி. ஜானகிராமன் அவர்களின் ஜப்பான் பயண அனுபவங்கள் நூலாக வெளிவந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஜானகிராமன் அவர்களின் ஜப்பான் பயண அனுபவங்கள் நூலாக வெளிவந்த ஆண்டு 1967 என்பது சரி. ஊவேசா நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஊவேசா நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது? 1942 என்பது சரி. இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? இயற்கை தவம் ஆன்சர் சரிதான். அதாவது சிந்தாம சிதறாம தவம் பண்ணுவோம். அப்போ சிந்தாமணி என்பது சரி. உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கிடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை யார் மறுக்கிறார்? உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கு இடையே உண்டு என்பதை பயனுள்ளதாக கருதுவதை யார் மறுக்கிறார்? ஆன்சர் லாவோட்ஸ். கன்ஃபியூசஸ் கிடையாது. லாவோட்ஸ் என்பது சரியான விடை. ஒரு வேண்டுகோள் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஒரு வேண்டுகோள் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்ற பாடலின் ஆசிரியர் தேனரசன் என்பது சரி. காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1829 ஆண்டாகும். எழுதொழில் அம்பலம் என்பது என்ன? எழுதொழில் அம்பலம் என்பது என்ன? ஆன்சர் ஓவிய கூடம்தான் எழுதொழில் அம்பலம் என்று அழைக்கப்பட்டது. மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். இதில் குறிப்பிடப்படும் மூவருள் பொருந்தாதவர் யார்? மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். இதில் குறிப்பிடப்படும் மூவருள் பொருந்தாதவர் மாணிக்கவாசகர் என்பது சரி. நாகசுர இசைக்கருவி எந்த மரத்தால் செய்யப்படுகிறது? நாகசுர இசைக்கருவி எந்த மரத்தால் செய்யப்படுகிறது? ஆன்சர் ஆச்சா மரம் என்பது சரி.
நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எந்த ஆண்டு கலைமகள் பட்டம் பெற்றார்? பிச்சமூர்த்தி அவர்கள் எந்த ஆண்டு கலைமகள் பட்டம் பெற்றார்? ஆன்சர் 1932 என்பது சரி. தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்கள் மற்றும் துறைகள் உள்ளன? புலங்கள் எவ்வளவு, துறைகள் எவ்வளவு? ஆன்சர் 5 புலங்கள் 25 துறைகள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ளன. கூவல் என்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. கூவல் என்பது என்ன? ஆன்சர் உவர் மண்ணிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தான் கூவல் என அழைக்கப்பட்டது. சரியான இணையை தேர்ந்தெடு. நலவெண்பா, கம்பன், கலிங்கத்து பரணி, செய்யங்கொண்டார், விருத்தம் முன்னும் ஒன்பா, புகழேந்தி. இதுல சரியானது எது? இதை நம்ம பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிருவோம். 2 மட்டும் சரி. அதாவது கலிங்கத்து பரணி, செய்யங்கொண்டார். நலவெண்பாவிற்கு புகழேந்தி, விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு கம்பன் என்பது சரி. பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஆன்சர் படித்தல் என்பது சரி. மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்று கூறியவர் யார்? மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்று கூறியவர் அடியார்க்கு நல்லாராவார். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை எது? பழங்களை விடவும் நசுங்கிய போனது அடுத்த மனிதர்கள் மீதான இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை. ஆன்சர் அக்கறை என்பது சரி. காவற்புரை என்பதன் பொருள் என்ன? காவற்புரை இதனுடைய பொருள் ஆன்சர் சிறைச்சாலை என்பது சரி. கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் 10 சிற்பத்தொழிற்கு உறுப்பாவன என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கல், உலோகம், செங்கல், மரமும் இதெல்லாம் சேர்ந்த 10 தான் சிற்பத்தொழிற்கு உறுப்பாவன என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் திவாகர நிகண்டு என்பது சரி. முத்துப்பட பரப்பிற்கொற்கை முன்றுரை என்று கூறும் நூல் எந்த நூல்? முத்துப்படு பரப்பிற்கொற்கை முன்றுரை என்று கூறும் நூல் நற்றிணை என்பது சரி. பெரியாரின் மொழி சீரமைப்புகளை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தது? அதில் அவர் எழுத்து சீர்திருத்தமெல்லாம் செஞ்சிருப்பாரு. அதில் தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? ஆன்சர் 1978 ஆண்டு என்பது சரி. உற்றாரை யான் வேண்டேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? உற்றாரை யான் வேண்டேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் மாணிக்கவாசகர் என்பது சரி. சுந்தரரின் தேவாரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? சுந்தரரின் தேவாரம், அவருடைய தேவாரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் எவை? இதுல மரம், மலர், பூ இதெல்லாம் பார்த்திருப்போம். திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் பனை, மூங்கில் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் திணைச்சோற்று விருந்து பற்றி கூறும் நூல் எந்த நூல்? திணைச்சோற்று விருந்து பற்றி கூறும் நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க. மலைபட கடாம், அதாவது கூத்தரராற்று படை என அழைக்கப்படும் மலைபடு கடாம்ல தான் திணைச்சோற்று விருந்து பற்றி கூறும் நூலாகும். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் என்ன? குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் அறிக அறிவியல் என்பது சரி. போரில் இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும் என்ற செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? போரில் இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும் என்ற செய்தியை கூறும் நூல் தொல்காப்பியம் என்பது சரி. நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் இப்பாடலை இயற்றியவர் யார்? நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் இப்பாடலை இயற்றியவர் சரி பாலை பாடிய பெருங்கடுக்கோ என்பது சரியான விடை. மா. ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றுள்ளார்? எழில் முதல்வன் அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா மா. ராமலிங்கம். அவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? புதிய உரைநடை என்பது சரி. பொய்கை ஆழ்வார் பிறந்த இடம் எந்த இடம்? இந்த ஆழ்வார்கள்ல அவங்க எங்க பிறந்தாங்க அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி.
பொய்கை ஆழ்வார் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் என்பது சரி. யானர் தகாவன் அகன்றலை நாடே என்ற வரியில் குறிப்பிடப்படும் நாடு எந்த நாடு? யானர் தகா அவன் அகன்றலை நாடே என்ற வரியில் குறிப்பிடப்படும் நாடு பார்த்தீங்கன்னா சேரநாடு என்பது சரி. பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க இந்திய அரசு இசைவு தந்த ஆண்டு எந்த ஆண்டு? அதாவது அனுமதி தந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1983 என்பது சரி. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன் என்பது சரி. விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளவர் யார்? விருந்தினருக்கு உணவிடும் போது ஏற்படும் முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளவர் யார்? ஆன்சர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி என்பது இதற்கு சரியான விடை. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் யார்? கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் காயிதே மில்லத்தாவார். நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவே நான் என்ற வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்ற வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் குடும்ப விளக்கு என்பது சரி. நான் இதுவரை போர் கண்டதில்லை, ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன் என்று கூறியவர் யார்? நான் இதுவரை போர் கண்டதில்லை, ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கொண்டவன் என்று கூறியவர் தொண்டைமான் என்பது சரி. ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? முதற் குலோத்துங்க சோழன் என்பது சரி. கவிஞர் வைரமுத்து அவர்கள் எந்த ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? அவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக வைரமுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2003 ஆண்டாகும். குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்று எது? குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்று குளோரோஃப்ளோரோ கார்பன் என்பது சரி. கொவ்வை தமிழை கொண்டு பாடியவர் யார்? அவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. கொவ்வை தமிழை கொண்டு பாடியவர் மாசாத்தியார் என்பது சரி. மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் என்பது சரி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர் யார்? அழைக்கப்பட்டவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர் அயோத்திதாச பண்டிதராவார். பெரிய மீசை சிரித்தார் இந்த சொல்லுக்கான தொகையின் வகை என்ன? சிவப்பு சட்டைக்காரர் வந்தார், பெரிய மீசைக்காரர் வந்தார், பொற்குடி வந்தால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதற்கு இலக்கணம் குறிப்புன்னு பாருங்க. ஆன்சர் அன்மொழி தொகை. பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை என்பது சரி. திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? தமிழ் 3000 பாடல்களை கொண்டது திருமந்திரம் ஆகும். கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? கடலிலே கோடி கோடி கதிர்கையில் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர்கள் கைகள் நீட்டி. இவ்வரிகளை இயற்றியவர் பாரதிதாசன் என்பது சரி. வேலூரில் இலவச மருத்துவம் அளித்த பெண்மணி யார்? வேலூரில் இலவச மருத்துவம் அளித்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ஐடா சோபியா ஸ்கட்டர் என்பது சரியான விடை. மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலிரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? மின்துகுலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர்
தேவகோட்டை வா மூர்த்தி என்பது சரி. இசை நிறை அளபடை என அழைக்கப்படும் அளபடை எந்த அளபடை? இசை நிறை அளபடை என அழைக்கப்படும் அளபடை ஆன்சர் செய்யுளிசை அளபடை என்பது சரி. எத்தனை அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய்? எத்தனை அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய்? ஆன்சர் 16 அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய் ஆகும். துள்ளல் ஓசையுடைய பாவகை எந்த பாவகை? துள்ளல் ஓசையுடைய பாவகை ஆன்சர் கலிப்பா என்பது சரி. கீழ்கண்டவற்றில் எந்த நூலை மேத்தா அவர்கள் எழுதவில்லை? கீழ்கண்டவற்றில் எந்த நூலை மேத்தா எழுதவில்லை? ஆன்சர் நகர்வலம் என்பது சரி. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? ஐயா, அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? ஆன்சர் 11வது குடியரசுத் தலைவர் என்பது சரி. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது? ஆப்ஷன்ல பாருங்க. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது? ஆன்சர் கிளை அப்படிங்கிறது கவையின் பிரிவு என்பது தவறான ஒன்றாகும். திருவெம்பாவை என்ற நூலை எழுதியவர் யார்? திருப்பாவை திருவெம்பாவை. திருப்பாவை திருமாலை பாட பெண்கள் வழிபட செல்வது. திருவெம்பாவை சிவனை பாடன்னு பார்த்தோம். திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் மாணிக்கவாசகர் என்பது சரி. சமூக சேவையாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் யார்? சமூக சேவகியாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் என்பது சரி. முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு என்பது சரி. நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பு யாருடையது? நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பு யாருடையது? ஆன்சர் வரதராசனார் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 100 கேள்விகள் கண்டிப்பாக உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதெல்லாம் நல்லா பயன்படுத்திட்டு இதை நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஆன்சரை நீங்களே செக் பண்ணிவிட்டு எப்படி படிச்சுட்டு இருக்கீங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.